ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பை நீங்கள் முடிச்சு விட்டு தான் போனோம். ஏற்கனவே ஒரு ரவுண்டில் ஒரு சாவியை வின் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், எலிமினேட் ஆனால் அதை உங்களுக்கு பிடிச்ச ஒரு கப்பிள்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு போகலான்னு. இது வந்து எலிமினேஷன் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய நல்லதுக்காகவும் பாபாவோடைய நல்லதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த பெட்ரூம் சாவியை யார்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாமா வந்து இது அவர் ஆன் ஸ்க்ரீனே வர மாட்டார். அவர் ஆஃப் ஸ்க்ரீன். அவர் வந்து டிரெக்ஷன் அந்த ஃபீல்டு மட்டும்தான். எனக்காக மட்டும்தான் முற்றிலுமே ஷோக்காக வந்தார். ஏன்னா ஏன் சந்தோஷம் முக்கியம், எனக்காக மட்டும் தான் அவர் எல்லாமே பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் டைம் கீ வாங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி இன்றைக்குமே நான் வந்து ஷோ விட்டு போகும்போது ஒரு ஹாப்பினஸ்னாலும் கொஞ்சம் கஷ்டமும் இருக்குது. ஏன்னா என்னோட ஹெல்த் இஷ்யூ இல்லை பாப்பாக்காக நான் அவருடைய ஒரு டேலண்ட்டு ஒரு விஷயத்தை காமிக்க முடியலன்னு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் எப்படி சேர்ந்து பாப்பாவை சூப்பராக பெற்றெடுத்துட்டு திருப்பி இந்த மிஸ் சின்ன திரைக்கு நாங்கள் வருவோன்ற ஒரு ஓப்பன் லவ் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய லவ் அண்ட் சப்போர்ட்டு, இவ்வளோ எங்களோட ஆசை வந்து இன்றைக்கி நாங்கள் ஒருத்தவங்க கிட்டே கொடுக்குறோன்றப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் யாரை நம்பி கொடுக்குறோன்னு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து கெட்டிக்கமாக பிடிச்சிட்டு ஃபைனல் வரைக்கும் போங்க. அதுதான் எங்களோட ஆசை. ஆன் ஸ்க்ரீனே கிடையாது. நீங்கள் இவ்வளோ போராடிட்டு இருக்கீங்க, எனக்காக கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் மரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஆன் ஸ்க்ரீன் கிடையாது. அவள் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவள் பொண்ணு பார்க்க போனதுலேருந்து கல்யாணம் ஆனதுலேருந்து ரிசப்ஷன் வரைக்கும் நாங்கள் கூட இருந்து வேலை பார்த்துருக்கோம். ஸோ அவள் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால் அன்பு தங்கச்சி மரியாவுக்கும் நாஞ்சிலனாக்கும் எதுக்காக இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, மரியாக்குள்ள நிறையா குழந்தைத்தனம் இருக்குது. அவள் வந்து உண்மையாக குழந்தை தான். ஆனால் அவளை வந்து ஒவ்வொரு நாளும் செதுக்கக்கூடிய நபர் வந்து நாஞ்சில் இருக்கும். நீங்கள் ஆன் ஸ்க்ரீனை விட பிகைன் ஸ்க்ரீனில் ஒவ்வொரு விஷயமா கற்றுக் கொடுப்பார். அவர் ஒரு குழந்தை மாதிரியே அவர் ஒய்ஃபை பார்த்துக்குவார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க தோத்துட்டு அவங்க வெளியே போய் ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். தங்கச்சி நீ வந்துடுடா செல்லான்னு சொல்லிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நீ வந்துடுவேன், உன்னால் முடியும் என்ன, கண்டிப்பாக நீ வருவேன். தேங்க்யூடா. சாவி எப்படி ஹாப்பிங்களான்னு தெரியல. பட் இதுக்கு உண்மையிலேயே சொல்றது நான் தகுதி கிடையாது. ஆனா இங்க இல்ல ப்ரோ நான் டிமோட்டிவேட் பண்ண நினைச்சா கூட பரவாயில்ல. எனக்கு தெரியும் என்னுடைய பவர் என்னன்னு எனக்கு தெரியும். இது பவர் நான் சொல்றேன் பாருங்க, அப்படிலாம் சொல்லவே கூடாது. பவர் பத்தி இல்ல மாமா, இது பவர் பத்தியே கிடையாது. இல்ல ஓகே, நான் பாக்குறேன் உங்க கேம்ஸ் எல்லாமே. ஏன்னா நீங்க எல்லாமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நான் பார்த்தேன். சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பவும் நான் அதான் சொன்னேன் மதியாட்டா லாஸ்ட் வீக்கே பண்ணும்போது, வேணாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம போயிடலாம், இல்லைம்மா நம்ம ஓகே நம்ம போகிற அளவுக்கு போவோம், இருக்க வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். அந்த இதில் தான் நான் வரேன். உங்கள் சாவி கொடுக்கும்போது அந்த அன்பு தான் சார் தெரிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பாசம் வச்சு அவங்க அந்த ரூம் ஷேர் பண்ணும்போது கூட ஃபஸ்ட் டைம் என்ன நான் மீடியாவில் கடந்து வந்த வாழ்க்கையில் நாஞ்சிலா ஐயோ அப்படிங்க வார்த்தைகள் நிறைய கேட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப அன்பா அண்ணா நாஞ்சிலா எங்கள் ரூமில் வைங்க, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், எதுவும் அவங்க சாப்பாடு எதுவும் கொண்டு வந்தாலும் சரி எங்களுக்கு ஈவனாக ஷேர் பண்ணி கடைசி இந்த சாவி கொண்டு ஷேர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட்டு போகிறது தான் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பேரை நான் காப்பாற்றணும். கண்டிப்பாக நான் இதை 2 கீயாக வாங்கி நான் அவங்க கையில் திரும்ப கொடுக்கணும் மேம். அவங்கள்ட்ட காட்டணும். You can do it. Yeah, I can do it.